வேருக்கு நீர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க வந்திருக்கிறோங்க பவர் வீடரை பற்றி பார்க்க வந்திருக்கிறோம். இந்த பவர் வீடரை ஒரு சின்ன விவசாயியா இருக்கிறவங்க வாங்கி அதை நம்ம எந்தெந்த வகையில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நம்ம விவசாயினுடைய நேரடி அனுபவத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வணக்கங்க, உங்களை அறிமுகப்படுத்திங்க. வணக்கங்க, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பெரியமல்லி கிராமத்துலேருந்து பேசுகிறேங்க. சரி, என் பேர் கலைமணிங்க. இந்த பவர் டில்லரு நீங்கள் எத்தனை வண்டி வச்சுருக்கிறீங்க? இது 2 வண்டி இருக்குதுங்க நம்மக்கிட்ட. 2 வண்டி இருக்குதுங்க. இப்போ இங்கே ஓடிட்டு இருக்கிற வண்டிங்க இது எத்தனை ஹெச்பி வண்டிங்க? இது 7.5 ஹெச்பிங்க. 7.5 ஹெச்பி வண்டி. இந்த வண்டி எவ்வளோ அகலம் ஓட்டுங்க? இது வந்து 4 அடி வரைக்கும் ஓட்டுங்க. 4 அடி வரைக்கும் டு 4 அடி வரைக்கும் ஓட்டுங்க. இது குறைஞ்சது எவ்வளோ? குறைஞ்சது 2 அடி வரைக்கும் ஓட்டலாங்க. 2 அடி வரைக்கும் ஓட்டலாங்க. ஆழம் எவ்வளோ போகுங்க? ஆழம் 4 இன்ச்சு டு 6 இன்ச்சு வரைக்கும் போகுங்க. இது என்ன டீசல் தான் பெட்ரோலுங்க? பெட்ரோல். இது பெட்ரோல். இன்னொரு வண்டி அதுவும் பெட்ரோல். ரெண்டுமே பெட்ரோல் தாங்க. சரி, இது ஒரு ஏக்கர் ஓட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரம் ஆகுங்க. எவ்வளோ பெட்ரோல் தேவைப்படும்? பெட்ரோல் 1 மணி நேரத்துக்கு 1.25 லிட்டருங்க. 1 மணி நேரத்துக்கு 1.25 லிட்டரு தேவைப்படுங்க. இந்த பவர் டில்லரை நீங்கள் எதுக்காக வாங்கியிருக்கிறீங்க? இதுக்கு கூடு வயர்லாம் பாருது, அந்த கொட்டைக்காடு, பருத்தி காடு, குச்சி காடு, சரிங்க, சவுக்கு தோப்பு, அதுக்கு எல்லா சந்திலையும் போய் ஓட்டிக்கலாங்க. இதை வந்து நீங்க வாடகைக்கு ஓட்டுறீங்க? வாடகைக்கும் போகுதுங்க. ஓன் யூஸாகவும் இருக்குது. ஓன் யூஸ் உங்களுடைய நிலத்துக்கு ஓட்டிக்கிறீங்க? நிலத்துக்கு ஓட்டிக்கிறேன். ஓன் இது வாடகைக்கும் போகுதுங்க. சரி, இது வந்து இப்போ இது போட்டு ஓட்டிட்டு இருக்கிறீங்க, அதாவது கலப்பை போட்டு. இதில் வேற என்னென்ன அட்டாச் பண்ணுவீங்க? இது கலப்பை இருக்குதுங்க. இது கூட பார் கலப்பை இருக்குது. சரிங்க. உங்களுக்கு தென்னை மரத்துக்கு கரை அணைக்கணும், அதுக்கு தனியாக இருக்குது. சரிங்க. உங்களுக்கு காடு மட்டம் பண்ணோம்னா அதுக்கும் கலப்பை இருக்குதுங்க. எல்லா இதுலேயும் இருக்குதுங்க கலப்பை. இது பிடிஓவால வச்சு வேற ஏதாவது பண்ண முடியுங்களா? பம்பு, தண்ணி அரைக்கிற பம்பு, இந்த மாதிரி அது எல்லாமே வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு இந்த தோப்பு இருக்குதுன்னா, தென்னந்தம்ம தோப்பு இருக்குன்னா, மருந்து அதுக்கு அடிக்கணும்னா இதுலயே நம்ம மருந்து மிஷின் போட்டோம்னா இதுலயே வாங்கி அடிச்சுக்கலாங்க. மருந்து மிஷின் போட்டு மருந்து மிஷின் இதுலயே சாஃப்ட் தனியா இருக்குது, அதில் போட்டு அடிச்சுக்கலாங்க. சூப்பருங்க. எல்லா காட்டுக்கும் யூஸ் ஆகுங்க. இந்த மிஷின் வாங்கும் போது உங்களுக்கு என்ன விலைங்க? இது வாங்கும்போது பிரைஸ் வந்து 45ங்க. எவ்வளவு நாள் ஆகுது வாங்கி? இது வாங்கி இப்போ ஒரு 6 மாசம் ஆகுதுங்க. 6 மாசம்? ஆமாங்க. இது வந்து மெயின்டெனன்ஸ் செலவுலாம் எவ்வளவு வரும்? எப்படிங்க? மெயின்டெனன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியா தாங்க வரும். நீங்க வாட்டரை போட்டு அதிகமாக ஃபேட் பார்ட்ஸ் போகாது அவ்வளவு சீக்கிரத்துல. சரிங்க. உங்களுக்கு நீங்க போனா பல்லு மட்டும் தான் தெரியும். பல்லு மட்டும் அடிக்கடி எல்லாம் ஃபேர் கிடைக்கும். எப்ப வேணா வாங்கிக்கலாம். இந்த பிளேடு எத்தனை ஹவர்ஸ் வருங்க? இந்த பிளேடு குறைஞ்ச வருஷம் 1 வருஷம் ஆகுங்க. 1 வருஷம் ஹவர்ஸ் கணக்கு போட்டா ஒரு 100 வருங்களா? 100 வருங்க. 100 ஹவர்ஸ் இந்த 100 ஹவர்ஸ் கேரண்டியா தரலாம். சரிங்க. இந்த மிஷின் நீங்க வந்து 2 வச்சிருக்கீங்க. வாடகைக்கு சுற்று வட்டாரத்துக்கு போறீங்களா எப்படிங்க? சுற்று வட்டாரத்துல பக்கத்துல ஏதாச்சும் வாடகை கூப்பிட்டாலும் போவாங்க. சரிங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு மணிக்கு வந்து 700 ரூபா வருதுங்க. அதாவது இன்னைக்கு பிப்ரவரி 2023 படி இன்னைக்கு 700 ரூபா வாங்குறீங்க. நீங்க ஆளோட போய் ஓட்டுவீங்களா எப்படிங்க? இல்ல, ஆளோட தாங்க 700 ரூபா. சரி. இப்போதைக்கு 700 ரூபா போயிட்டு இருக்குதுங்க. அப்புறம் ஏறலாம், இன்னும் குறையும் செய்யலாங்க. அப்படியே பெட்ரோல் டீசல் அது ரேட்டை பொறுத்துங்க. பொறுத்து மாறும் ரேட். பொறுத்துங்க. இன்னைக்கு ரேட்டு 700 மணிக்கு. மணிக்கு 700 சுற்றுவாரத்துல எங்க வேணாலும் ஓட்டி கொடுக்குறாங்க. சரிங்க. மினிமம் எவ்வளவு மணி நேரம் இருந்தா போவீங்க அந்த மாதிரி? மினிமம் குறைஞ்சது ஒரு 5 மணி நேரத்துக்கு மேல இருந்தாதாங்க. லோக்கல்ல இருந்தா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓடணுங்க. சரிங்க. கொஞ்சம் லாங் போனா ஒரு 5 மணி நேரத்துக்கு மேல இருந்தாதாங்க எங்களுக்கு கொஞ்சம் இதாகும். அதெல்லாம் 5 மணி நேரத்துக்கு மேல இருந்தாங்க நாங்க வெளியே போடுறது. ஏங்க, இந்த வண்டியில் நீங்கள் டிராக்டரில் ஏற்றுறதுக்கு இதில் ஏற்றுறதுக்கு உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க?
இதாக இருந்தால் கீழேருந்து எவ்வளவு வேணால் ஏற்றிக்கலாம். சரிங்க. டிராக்டர் இருந்தால் அவ்வளோ ஹைட்டில் தூக்கி போடணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் போர் வச்சுக்கலாம். அப்பப்போ நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போது கொண்டு போய் போர் வச்சுக்கலாம். நம்ம எப்போ வேறு வேலை இருந்தாலும் பார்த்துட்டு இதை கொண்டாந்து போர் வச்சுக்கலாம். சரிங்க. இப்போ டிராக்டர் இருந்தால் ஆள் கூப்பிடணும். இதுக்கு ஆள் கூப்பிட தேவையில்ல, நாமளே ஓனாக வச்சுக்கலாம். ஃப்ரீயாக இருக்கும் போது நம்ம எடுத்து போட்டு வச்சுக்கலாம். சரிங்க. எவ்வளோ வயரம் இதில் ஏற்றலாங்க? இது ஒசரம் நீங்கள் விசுவு கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 விசுவு பக்கமாக ஏற்றலாம். சரிங்க. உங்களால் எவ்வளோ ஏற்ற முடியுமோ ஏற்றிக்கலாம். சரிங்க. வண்டி அந்த அளவுக்கு உங்களுக்கு இழுக்கும். சரிங்க. இது புழுதி காடாக இருந்தாலும் நல்லா போகுதோ எப்படிங்க? புழுதி காட்டில் வந்து மண் ரொம்ப புழுதியாக இருந்துச்சுன்னா வண்டி வீல் சுற்றும். சரிங்க. மித்த மாதிரி கொஞ்சம் மண் நல்லா இருந்துச்சுன்னா வண்டி அதுவாக போகும், ரோட்டில் வர்ற மாதிரியே ஓடும். சரிங்க. இது வந்து நீங்கள் ரோட்டில் ஓட்டிட்டு போகும்போது உட்காந்துக்கிட்டே ஓட்டி போகலாமா எப்படிங்க? ரோட்டில் போகும்போது உட்காந்துட்டு போயிடலாம். நீங்கள் காட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு ஓட்டிட்டு போகலாம். சரிங்க. உங்கள் வெயிட் வந்து புழுதி மண்ணில் மட்டும் போகாது, இது எல்லாப்படியும் எல்லாமே ஏற்றிக்கலாம். சரி, இது வந்து இப்போ சோளத்தட்டு ஏற்றுறீங்க, இது வெயிட்லெஸ் ஆனது. இதே வெயிட் உள்ள இப்போ மண் ஜல்லி இந்த மாதிரி ஏற்றினா எவ்வளோ வெயிட் வரையும் ஏற்றலாம் எப்படிங்க? இது ஒரு 500 கிலோ வரைக்கும் ஏற்றலாம். இந்த இதுக்கு 500 கிலோ வரைக்கும் ஏற்றலாம். சரிங்க. 500 கிலோ எந்த ரோட்ல இருந்தாலும் அப்படி இழுக்கும். நல்லாவே காட்டுக்குள்ளார ரோட்ல எல்லாம் போய் எல்லாத்துலயும் எல்லாமே போய்க்கலாம். சரிங்க. இந்த பெட்டியை வச்சு நீங்க என்னென்ன பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க? இது பொட்டி தட்டி அத்தை. சரிங்க. தேங்காய் காட்டுல இருந்து எடுத்துட்டு வரதுக்கு. சரிங்க. கள்ளக்குடி எடுத்துட்டு வரதுக்கு. கொஞ்சம் மண்ணுக்கு இது கட்டிதாரிக்கு போடணும்னா அந்த கட்டிதாரிக்கு மண்ணு கொண்டாந்துறதுக்கு உங்களுக்கு முக்கால்வாசி இதுக்கு யூஸ் ஆகும். ரைட்டுங்க. ஓன் யூஸுக்கு நீங்க எவ்வளவு வேணா பண்ணிக்கலாம். ஓன் யூஸ்க்கு இது அருமையா இருக்குது. அருமையா இருக்கும். இல்லை கட்டிதாரிக்கு இது மண்ணுக்கு இது பத்தல. சரிங்க. காட்டில் இருக்குது கொஞ்சம் அள்ளிட்டு வரணும்னா கூட அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க. உங்களுக்கு முக்கால்வாசி எல்லாமே யூஸ் ஆகிக்கும். இப்போ கொட்டை காட்டுலேருந்து எடுத்து கூட யூஸ் ஆகும். கொட்டை காட்டுக்குள்ளேயே உள்ளார வயலுக்குள்ளேயே விட்டுக்கலாம். வயலும் இருவாது இது போறதுனால. இது போறதுனால இருவாது. உங்களுக்கு வெள்ளாமை இருக்கும்போது அதுக்குள்ளார விட்டாலும் அந்த செடி ஏதாச்சும் ஆகுமா? அதெல்லாம் எதுவும் ஆகாது. உங்களுக்கு இது வெயிட்லெஸ் தான். உங்களுக்கு போகும்போது தார் மட்டும் லைட்டாக தான் விழுவோம், அது அப்படியே அந்த இது முளைச்சிக்கும். எங்க இதனுடைய வீல் அகலம் எவ்வளோங்க? முன்னால இன்ஜின் வீல் வந்து 2 அடி, இது வந்து 2 அடி. சரிங்க. இந்த பொட்டியோட இது வந்து 4 அடி. உங்களுக்கு வெயிட்டும் உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் இருக்காது. இது 7 HP தான். இந்த பவர் வீடருடைய HP 7 HP தான். சரிங்க. உங்களுக்கு அவ்வளோக்கும் இப்போ இது உழுவாது தாரையும். உங்களுக்கு போகும்போது தாரை உழுவோம், அப்போ செடி அதுலேயே முளைச்சிக்கும். அது எதுவுமே ஆகாது. செடி மேலேயே விட்டாலும் ஒன்றும் ஆகாது. சப்போஸ் தீவனம் வெளியே இருக்குது, மாடு ஒரு கட்டிதான் இருக்குது, தீவனம் வேற பக்கம் இருக்குதுன்னா அது வயல்லே விட்டு கூட எடுத்து வந்து போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் தீவனமெல்லாம் கொஞ்சம் தோறஞ்சு கட்டுத்தார வேற இடத்துல இருக்குதுன்னா ஈஸியாக இதுலேயே கொண்டாந்து போட்டுக்கலாம். இது ஏன்னா தீவனத்தட்டு அறுத்துட்டு அது ஏகப்பட்ட வெயிட். ஆமாம், வெயிட் தூக்குறது ரொம்ப சிரமம். பச்சையா இருந்துச்சுன்னா தூக்குறது இது காஞ்சினால அதிகமா வச்சுக்கலாம். பச்சையா இருந்தாலும் உங்களுக்கு அதிகமா வச்சுக்கலாம், தூக்கிட்டு வந்த வேலை மிச்சம். தீவனத்தட்டை எடுத்துட்டு வரதுக்குலாம் நல்ல யூஸ். இந்த வண்டிக்கு டீசலுங்களா இது பெட்ரோலுங்களா? இதுக்கு பெட்ரோல் தாங்க. ஆயில் எதுவுமே கலக்க தேவையில்ல. அப்படியே டைரக்டா பெட்ரோலே வாங்கிட்டு வந்து ஊற்றிக்கலாம். இது சர்வீஸ் எவ்வளவு நாளைக்கு ஒரு தாட்டி பண்ணுவீங்க? சர்வீஸ் நீங்க ஒரு 6 மாசத்துக்கு ஒரு டைம் பண்ணா போதும். இல்ல ஓட்ட அதிகம்னா ஒரு 3 மாசத்துக்கு ஒரு டைம் பண்ணா போதும். மெயின்டைன் பண்ணிக்கணும். ஏங்க இந்த அந்த வண்டிக்கு வந்து சின்ன டெய்லர் செஞ்சு இப்போ இந்த விவசாயத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க. ஆமாங்க. இது நீங்களே செஞ்சீங்களா, எங்க வாங்குனீங்க? இல்ல நாங்களே தாங்க செஞ்சது. நாங்களே தான் செஞ்சது. சரிங்க. இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு சில விவசாயிகள் தங்களுக்கு வேணும்னு கேட்கலாம். கேட்டா உங்களால செஞ்சு கொடுக்க முடியுங்க. எவ்வளவு ரேட் வருது? அது வந்து அப்பைய பிரைஸ் எப்பயோ அப்படிதாங்க. சரி. இப்ப ரேட் வந்து ஏறி இறங்கிட்டு இருக்குது. இப்ப ஒரு தோராயமா ஏதாவது தெரியும்? தோராயமா அதுல எதுவுமே சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இரும்பு விலை கொஞ்சம் ஏத்தலா தான் இருக்குது. தோராயமா எதுவுமே சொல்ல முடியாது. சரிங்க.
இந்த வீடியோவை பார்த்துட்டுங்க சில விவசாயிகள் வந்து உங்களுடைய தோட்டத்துக்கு வந்து உங்கள் வண்டி பார்க்கலான்னு விரும்பலாம், இந்த பெட்டி செய்யறதுக்கு அதுக்காகலாம். அதனால வரலாங்களா எப்படிங்க? வந்து பார்க்கலாங்க. வரதுன்னா பெரியமல்லி வந்து எங்களை நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா வந்து பார்த்துட்டு போகலாங்க. உங்களை தொடர்பு கொள்றது தொலைபேசி நம்பர் சொல்லிடுங்க. 38 07 92 82 92ங்க. இதுதான் நம்பருங்க. வந்து பெரியமல்லி வந்துட்டு ஃபோன் பண்ணாங்கன்னா எங்கள் லொக்கேஷன் சொல்லிடுவோங்க. சரிங்க. இவ்வளவு நேரம் எங்களுடைய வேருக்கு நீர் சேனலுக்கு உங்களுடைய பவர் வீடரை பற்றி நீங்கள் சிறப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு மிக்க நன்றிங்க. வணக்கம். இவ்வளவு நேரம் பவர் வீடரனுடைய பயன்பாட்டை பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றிங்க. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அதில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். அனைவருக்கும் நன்றிங்க.